சங்கடங்களை தீர்த்தருடும் தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு விநாயகர் பெருமான் முழுமுதற் கடவுளை இன்னைக்கு வணங்கும் போது நமக்கு சங்கடங்கள் எல்லாமே அந்த தேய்பிறை மாதிரி தேய்ஞ்சு போகணும் அப்படிங்கிறதும் இன்பங்கள் எல்லாம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக விநாயகர் பெருமானை இன்னைக்கு வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. எங்க வீட்டில் 5 விநாயகர் இருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா 2 கிஃப்டா வந்தது. அந்த வெள்ளருக்கு விநாயகர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில வாங்கினது, பஞ்சமுக விநாயகர் பிள்ளையார்பட்டியில வாங்கினது, இது லக்கி விநாயகர் குட்டி விநாயகர். இந்த 5 விநாயகரையும் வச்சுதான் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். திருமஞ்சனம், மஞ்சள், பால் இந்த 3ல தான் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். இந்த வாரமே பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை பூமிநாதரோட கும்பாபிஷேகம் பிரதோஷத்தோட ஆரம்பிச்சது, சோமவார பிரதோஷத்தோட. செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபம் போட்டேன். புதன்கிழமை அன்னாபிஷேகம் நடந்தது. வியாழக்கிழமை கிருத்திகை வழிபாடு, வெள்ளிக்கிழமை சமயபுரம் மாரியம்மன் அழைச்சி வழிபாடு செஞ்சிருந்தேன். இன்னைக்கு சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி, சங்கடங்களை தீர்க்கும் விநாயகர் பெருமானுக்கும் பூஜை பண்ணியாச்சு. நாளைக்கு பஞ்சமி திதி வருது, வாராகி அம்மனுக்கு வழிபாடு. வாரத்துல 7 நாளும் இப்படி வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயமாகவும், ஒரு இன்னைக்கு இந்த வாரமே பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஆன்மீக சுற்றுலா போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு வீடியோ பார்க்கும் போதும் பேசும்போதும் சாமியை பத்தியே சொல்லிட்டு இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா லாங் வீடியோல நம்மளுடைய சொசைட்டில சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சில சங்கடங்களை பத்தி தான் நான் பேசியிருந்தேன். ஏன்னா அதையும் நம்ம பேசுறது நம்மளுடைய கடமை. சாமியை பத்தி பேசும்போது சில சாத்தான்களை பத்தியும் பேச வேண்டியதா தான் இருக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஆன்மீகத்து மூலமா ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்மீகத்துல நம்ம மனசு செலுத்தும் போது நம்முடைய மனம் பாத்தீங்கன்னா தீய வழியில அவ்வளவா செல்லாது. அப்படியே தீய வழியில சென்றாலும் அது என்னைக்காவது மனம் மாறி நம்ம திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு முழுமுதற் கடவுளை நல்லபடியா வேண்டிக்கிட்டேன். நீங்களும் நல்லபடியா வேண்டிக்கோங்க. இன்னைக்கு உங்களால முடிஞ்ச அருகம்புல், வெள்ளருக்கு மாலை, இது எது கிடைச்சாலுமே இல்ல அபிஷேகத்து பொருள்கள் ஏதாவது கிடைச்சா கூட நீங்க கோவிலுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். வீட்லயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் கொழுக்கட்டையும் பால் கொழுக்கட்டையும் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த கார கொழுக்கட்டையும் பண்ணியிருந்தேன். ரொம்ப பிடி கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தியில பூஜை நல்லபடியா பண்ணியாச்சு. என்கிட்ட இருக்கிற செவ்வந்தி பூ, அப்புறம் செவ்வரளி மலர், அருகம்புல் இதை வச்சுதான் நான் பூஜை பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறனால பெருமாளுக்கு துளசி சாற்றி வழிபாடு செஞ்சேன். ரொம்ப திருப்தியா மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப எல்லாம் காலையில எந்திரிச்சு பூஜை ரூம்ல குளிச்சுட்டு விளக்கேற்றும் போது மனசுக்கு ஒரு நிறைவா இருக்கு. மற்ற விஷயங்கள் எதுவுமே நமக்கு தோண மாட்டேங்குது. நல்லபடியா எல்லாமே அவங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா தசாங்கம்லாம் போட்டு விநாயகர் பெருமானுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சூப்பரா பூஜை பண்ணியாச்சு. உங்களுக்கு நம்ம வீட்டு விநாயகர் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஓம் கணபதியே நமக அப்படிங்கறத எழுதுங்க. விநாயகர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். தேவைப்பட்டா பாருங்க. தேங்க்யூ.